राहुल ने सर जो ये अमीरी गरीबी की बात की, ராகுல் யாரு? हमारे वाले राहुल। உங்களோட ராகுல் இல்ல. लेकिन मैं दूसरे वाले राहुल की भी बात करता हूँ। जो आरोप दूसरे वाले राहुल लगा रहे हैं आपके ऊपर, वो है कि आपकी बड़े बड़े उद्योगपतियों से दोस्ती है। 5 साल से आपकी छवि पर एक स्टिकर चिपकाने की कोशिश की जा रही है, और वो स्टिकर है कि अडानी अंबानी के साथ दोस्ती। इस पर आप कैसे, और ये बिल्कुल ब्लैक और व्हाइट की तरह है कि आप कहाँ பாருங்க, இந்த குடும்பத்தோட ப்ராப்ளம் என்னன்னா, இது பாரத்தால அமுக்கப்பட்ட குடும்பம். நேருஜிக்கு திட்டு விழுகும். இது டாடா பிர்லாவோட அரசாங்கம், டாடா பிர்லாவுடைய அரசாங்கம்னு. பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா டாடா பிர்லாவுடைய அரசாங்கம், டாடா பிர்லாவுடைய அரசாங்கம்னு தொடர்ந்து நேருஜி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்ப இந்த குடும்பத்தோட ப்ராப்ளம் என்னன்னா, எந்த திட்டு அவங்க தாத்தா மேல விழுந்துச்சோ அது மோடி மேலையும் பண்ணணும்னு. இதுதான் விஷயம். அவங்க ரஃபேல எதுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாங்க? விஷயம் ரஃபேல் இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ரஃபேல கொண்டு வந்தா போஃபோஸோட பாவத்தை அழிச்சிடலாம்னு. அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். தேர்தல்ல இதுக்கு முன்னாடி இவ்வளவு உழைச்சதில்லை, இப்ப எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, மோடி 3வது தடவை வந்துட்டா எங்க அப்பாவுக்கு எந்த மரியாதையும் இருக்காது, எங்க பாட்டிக்கு எந்த மரியாதையும் இருக்காது அப்படின்னு. அவரு நேருவுக்கு ஈக்குவல் ஆயிடுவார்னு. அவங்க எல்லாத்தையும் அப்படிதான் கம்பேர் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த திட்டு. இந்த திட்டெல்லாம் இன்னொரு இடத்துல இருந்து கடன் வாங்கின திட்டு. இப்ப 2வது விஷயம், நான் ரெட் ஃபோர்ட்ல இருந்தே பேசுவேன். நான் வெக்கப்பட மாட்டேன். நான் ரெட் ஃபோர்ட்ல இருந்து பேசுவேன். இந்த நாட்டுல வெல்த் கிரியேட்டர்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு. என் நாட்டுல உள்ள திறமையான மக்கள், திறமை உள்ள மக்களுக்கு கௌரவம் அதிகரிக்கணும். என்னோட நாட்டுல மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஏன் இருக்கக்கூடாது? உலகம் பூரா என் கம்பெனியோடைய கடைகள் ஏன் இருக்கக்கூடாது? டிஸ்ஆனஸ்டா இருந்தா தூக்குல ஏத்துங்க, தப்பான முறையில கொடுத்தா தூக்குல ஏத்துங்க. ஆனா நான் என் நாட்டுல வெல்த் கிரியேட்டர்ஸ மதிப்பேன். நாட்டோட ஒளிமயமான எதிர்காலத்துக்கு எந்த அளவுக்கு நான் மதிப்போட உழைப்பாளிகளுக்கு வேர்வைக்கு மதிப்பு காட்டுறனோ, அதே அளவுக்கு மரியாதை நான் கேபிட்டலிஸ்டோடைய பணத்துக்கும் காட்டுறேன்.